ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டெக்னிக்கலாக எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நம்மளோட 24th வீடியோ. ஸோ 24th வீடியோ அப்படின்னா 24வது வாரம். ஓகே, வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ போடுறோம்னா இது நம்மளோட 24வது வீடியோ. ஸோ இதிலேருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுனால தான், நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுக்குறதுனால தான் ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நிறைய பேர் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பர்சனலாக மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், கமெண்ட் செக்ஷனில் போய் மென்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வர்றதுனால நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்கு யாராவது புதுசாக வாரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கரெக்டான அப்டேட் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத விட்டு, லாஸ்ட் வீக்கில் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நான் வந்து எந்த ஒரு ஸ்டாக்லையுமே என்ட்ரி பண்ணலை. ஓகே, எல்லாத்துக்குமே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணல எதுவுமே. ஏன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதே சொல்லப்போனால் ஒரு நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. மீன்ஸ் நம்ம ஒரு ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ப்ரைஸில் வந்து மார்க்கெட் வரவே இல்லை. ஸோ அதனால் எந்த ஒரு ஸ்டாக்ஸுமே நம்ம வந்து எடுக்கவே இல்லை. ஸோ ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் தான், ஃப்ரைடே ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் தான் என்னோடய என்ட்ரி ஆச்சு. ஸோ அதை நான் அப்டேட் பண்ணல. ஸோ இந்த வீடியோவில் நான் அதையும் அப்டேட் பண்ணிடுறேன், எந்த ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த அடுத்த வாரம் வந்து எந்தெந்த ஸ்டாக்கில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வந்து எடுத்திருந்தோம். லாஸ்ட் வீக்கே நான் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸை பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்குது. ஓகே, எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் டெக்னிக்கலாக ஒரு அனலிசிஸ் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரேட் எடுங்க. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒன்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான் பண்ணுறேன். நான் வந்து எந்த ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் பண்ணுறது கிடையாது இதில் வந்து. ஸோ அதனால் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்களோட ரிஸ்க்குக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கிடுங்க. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்தால் நான் இங்கேருந்து ஒரு ட்ரேடு ப்ளேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், வேலைக்கிழமை மார்க்கெட் நல்லா கீழே விழுந்தது. ஓகே, கீழே விழுந்ததுக்கப்புறம் என்னோடய வியூ என்ன இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்காம இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு ட்ரேட் பொசிஷன் வந்து நான் பிளான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி என்னோடய என்ட்ரி ப்ரைஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா கிட்ட என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3040 ரூபா கிட்ட போய்கிட்டு இருக்குது. ஸோ இன்னும் மார்க்கெட் கீழே வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஒரு வேளை திருப்பி 3000 ரூபா கிட்ட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் நெக்ஸ்ட் வீக்கும் இந்த ஸ்டாக் வந்து நான் சொல்கிறேன். இங்கேருந்து 250 பாயிண்ட்ஸ் வந்து இதில் கேப்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் வந்து. ஸோ செகண்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டாக் வந்து பேங்கிங் செக்டரில் நம்ம ஒரு ஐசிஐசிஐ பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் வந்து நமக்கு வந்து ஐடி செக்டர், ஓகே, எந்தெந்த செக்டர்னு நான் சொல்லிக்கிறேன். இண்டஸ்ட்ரியல் செக்டர், பேங்கிங் செக்டர், ஐடி செக்டர், கவர்மெண்ட் செக்டர், ஓகே, ஃபினான்ஸ் செக்டர், ஃபைனான்சியல் செக்டர். ஓகே, இந்த நாலு செக்டரில் நம்ம எல்லா செக்டரும் நம்ம ஒவ்வொரு இது வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்காக பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சுக்கிடும். ஓகே, ஸோ இந்த ஐசிஐசிஐ பேங்க் ஸ்டாக் நம்ம இதுக்கு முன்னாடியும் ஒரு ட்ரேட் எடுத்தோம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருப்போம். இங்கேருந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் கேப்சர் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ அதே லெவலில் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அப்சைடில் மூவ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்சைடில் மூவ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னோடய என்ட்ரி வந்து இந்த இடத்துல திங்கட்கிழமை என்னோடய என்ட்ரி வந்து மைட் பி இந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு என்ட்ரி வந்து இந்த இடத்துல பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் கிட்ட, 20-25 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணி இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட டார்கெட் வந்து எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நாளைக்கு மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை வச்சு தான் நான் டிசைட் பண்ணுவேன். ஆஃப்டர் 2க்கு மேலே தான் நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து எடுக்கிறதுக்கு நான் வந்து டிசைட் பண்ணுவேன். நான் வந்து மார்க்கெட்டை வந்து ஜஸ்ட் மூவ்மெண்ட் பண்ண விடுவேன். ஒருவேளை மார்க்கெட் இந்த ப்ரைஸ் கிட்ட, என்னோட நல்ல ப்ரைஸ் சொல்லப்போனால் மார்க்கெட் கீழே வந்து இந்த இடத்துல கரெக்டாக டச் பண்ணிட்டுனா நான் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த லெவலில் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1171 ரூபா போய்கிட்டு இருக்குது ஐசிஐசிஐ பேங்க். ஸோ என்னோடய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ப்ரைஸ் வந்து 1164 ரூபா கிட்ட வரும்போது கூட நான் என்ட்ரி எடுப்பேன். அப்படி ஒரு வேளை மார்க்கெட் இங்கேருந்து ஒரு க்ரீன் கேண்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னாலும்
இதுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் என்னோட என்ட்ரி எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீ டெலிகிராம் குரூப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. நான் என்ட்ரி எடுத்தோன்னே அதில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன், எந்தெந்த இதுலேருந்து எந்த ப்ரைஸில் நான் வந்து என்ட்ரி பண்ணுறேன், எந்த ப்ரைஸ்லேருந்து எக்ஸிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கிடுங்க. ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் தான். ஸோ விப்ரோ வந்து எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். விப்ரோலையும் நம்ம ஒரு நல்ல டார்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஒரு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு, அப்போது அதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நம்ம வந்து எடுத்திருந்தோம். எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரியுது. பட் இந்த இடத்துல நான் வந்து எக்ஸிட் பண்ணாமல் நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ திருப்பி எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது, இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் வர்றதுக்கு. இந்த இடத்துல பாருங்கள், நல்லாவே மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்குது. ஓகே, இந்த இடத்துல நல்லாவே பார்த்தீங்கன்னா நல்லாவே கேப் விட்டு மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆகிருக்குது. பட் இந்த இடத்துல நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த இடத்துல எல்லாத்துக்குமே தெரியும். நான் வந்து என்னோடய டார்கெட் வந்து எந்த பேஸஸில் இதில் வந்து டார்கெட் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லாஸ்ட் ஸ்விங் வந்து நான் என்னோடய டார்கெட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் டார்கெட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். இதுக்கு அடுத்தது மார்க்கெட் நல்லா கீழேயும் விழுந்துருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது மார்க்கெட் ஒருவேளை மார்க்கெட் இங்கேருந்து இதே இடத்துல திங்கக்கிழமை ஓகே மண்டேக்கு இதே இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் சரி, இதே ப்ரைஸில் ஓப்பன் ஆனாலும் சரி. ஸோ இதோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹491 இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது கரண்ட் ப்ரைஸ். ஸோ என்னோட என்ட்ரி வந்து மைட் பி நாளைக்கு இதில் ஓப்பன் ஆனாலும் நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் இங்கேருந்து கேப் டவுன் கொடுத்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா என்னோட அடுத்த என்ட்ரி ப்ரைஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கீழே எனக்கு ஒரு சப்போர்ட் தெரியுது பாருங்கள், இந்த சப்போர்ட் லெவலில் என்னோட என்ட்ரி ப்ரைஸ் இருக்கும். ஸோ சப்போர்ட் லெவல் வந்து என்னது என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹468 கிட்ட என்னோட சப்போர்ட் ப்ரைஸ் இருக்குது. ஸோ 468, 469, 470 மைட் பி இந்த ரேஞ்சில் ஏதாவது இருந்தால் கூட இந்த இடத்துலேருந்து நான் ஒரு அப்சைடில் பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து நான் வந்து பொசிஷன் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி ட்ரேட் எடுங்க. ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணாமல் ட்ரேட் யாருமே எடுக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் நம்மளோட லைவ் வீடியோ நம்ம கூட லைவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி லைவ் நான் வந்து வருவேன். ஸோ மறக்காமல் டெய்லி லைவில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து நம்ம டெய்லி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருப்போம். டெய்லி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து லைவில் வந்து மார்க்கெட்டில் எப்படி லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஒர்க் ஷாப்பும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்துக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து டார்கெட் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆனாலும் சரி, மேலே ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் சரி, நான் வந்து ஒரு ட்ரேட் பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நான் இந்த லெவலில் வந்ததுக்கப்புறம் ட்ரேட் எடுப்பேன். ஒருவேளை இங்கேயே திங்கக்கிழமை மார்க்கெட்டில் எங்கேயாவது ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு அப்சைட் பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. ஓகே, மார்க்கெட்டு மேலே கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த செக்டர் வந்து ஃபைனான்ஸ் செக்டர். ஓகே, பவர் ஃபின்க்ராப். ஓகே, பவர் ஃபின்க்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது பாருங்கள். மார்க்கெட் எப்போத்துலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குன்னா 26 அக்டோபரில் இருந்து மார்க்கெட் டில் நவ் ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ நானும் ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக போக விரும்பலை. மார்க்கெட்டில் ட்ரெண்ட் எப்படி போதும் அந்த ட்ரெண்டு பேஸஸில் நம்மளும் ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ கரெக்டாக இது கரெக்டான இடத்துல தான் மார்க்கெட் வந்திருக்கு பாருங்கள். எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பல முறை சப்போர்ட் எடுத்துருக்குது. ஸோ என்னோட வியூவும் நான் வந்து அப்சைடு தான் வைப்பேன். ஒருவேளை மார்க்கெட் இந்த ரேஞ்சில் எங்கேயாவது கீழே எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு நல்ல என்ட்ரி ப்ரைஸ் கிடச்சிது அப்படின்னா, ஒரு கரெக்டான என்ட்ரி கிடச்சிதுன்னா இந்த இடத்துல 28, 20, 30 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் வச்சு இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து டார்கெட் பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹500 கிட்ட போய்கிட்டு இருக்குது. சம்வேர் நாளைக்கு மார்க்கெட் டவுன் சைடில் ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த இடத்துல எங்கேயாவது ஓப்பன் ஆனாலும் 483, ஓகே 483, 484, 485 இந்த ரேஞ்சில் எங்கேயாவது ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த இடத்துல ஒரு ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்ஸ் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துருச்சுன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். ஸோ லாஸ்ட் ஃபைனல் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து 5 ஸ்டாக் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 5 ஸ்டாக்கில் இது வந்து நம்மளோட லாஸ்ட் ஒரு ஃபைனல் ஸ்டாக் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எந்த ட்ரேடில் நான் வந்து என்ட்ரி எடுத்தாலும் நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ண மறந்துடாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் ஃபைனல் ஸ்டாக்கில் வந்து இந்தியன் ரயில்வே ஃபின்க்ராப். ஓகே, இதுவும் ஃபைனான்ஸ் தான், ஃபைனான்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. சேம் இதில் வந்து பவர் ஃபின்க்ராப்பை பார்த்தோம் தெரியுமா? ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது. ரொம்ப நல்ல இடத்துல இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல இடத்துல இது வந்து சப்போர்ட் எடுக்குது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல முறை சப்போர்ட் எடுத்துருக்கு மார்க்கெட்டிங்க பாருங்கள். இந்த இடத்துல
ஸோ மார்க்கெட் வந்து பலமுறை இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் திருப்பியும் அந்த இடத்துக்கு வந்திருக்கும்போது நான் இங்கேருந்து ஒரு அப்சைடில் பிளான் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து அப்சைடில் பிளான் பண்ணி சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணி சின்னதுனா ரொம்ப சின்னதாக ஸ்டாப் லாஸ் இருக்கும். மார்க்கெட்டோட இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 179 கிட்ட போய்கிட்டு இருக்குது. ஒரு ரூ. 10 ஸ்டாப் லாஸ் வச்சு இங்கேருந்து நல்ல ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து டார்கெட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஈஸி டார்கெட் புக் பண்ணலாம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.